நாளைக்கு புள்ளையார் சதுர்த்தி தானே, எனக்கு புள்ளையார் சிங் தெரியா? அவ்வளவுதான் தங்கச்சி, செஞ்சிருவான்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி வண்டி எடுத்துட்டு களிமண்ணை தேடி கிளம்பிட்டோம். அங்க சுத்தி இங்க சுத்தி களிமண்ணை தேடி செங்கல் சொல்லிக்கே வந்துட்டோங்க. அப்புறம் என் தங்கச்சி வெளியே நிக்க வச்சுட்டு நான் மட்டும் திருட்டு தரமா உள்ள நுழைஞ்சு கல்ல பேரட்டு நான் பேரட்டிட்டு விழுந்து அப்புறம் அப்படியே களிமண் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. களிமண் எடுத்துட்டு போறது கேரி பை இல்லாதனால செங்கல் சோலையில வேலை செய்யறவங்களோட துண்டு ஆட்டையை போட்டு அதுல களிமண்ணை போட்டு எடுத்து வந்துட்டேன். அப்புறம் என்ன வெறித்தனமா பிள்ளையார செஞ்சிருவான்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வித்தியாசமான ஒரு பிள்ளையார ரெடி பண்ணிட்டேன். இந்த பிள்ளையார பார்த்தா என்ன தோணுதுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிள்ளையார் செய்யறதுக்கு நீங்களும் களிமண் வச்சு பிள்ளையார் செஞ்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் செஞ்ச இந்த ஒரு பிள்ளையார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடைசி அந்த பிள்ளையாருக்கு படிட்டீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் நானும் என் தங்கச்சியும் குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு நாங்க செஞ்ச பிள்ளையார் எடுத்துட்டு போயிட்டு நேரா பிள்ளையார் கோயில வச்சுட்டோம். பிள்ளையார் வச்சதுக்கு அப்புறம் பிள்ளையாரப்பா நம்ம சேனல் 3 மில்லியன் அடிக்க நீ தான் உறுதுணையா இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு கையில இருந்து கொல்கட்டை வருது. தங்கச்சி பிள்ளையார் கொல்கட்டை கொடுத்துருக்காங்க, வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாதி சாப்பிட்டாங்க. பிள்ளையார் கொடுத்த கொல்கட்டை உண்மையாவே டேஸ்ட் அருமையா இருந்ததுங்க. அப்புறம் என்ன நாளைக்கு பிள்ளையார கரைக்கிறப்ப பார்ப்போம்.